தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆஷ்லி யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா வழங்கும் அதிரடி ஆஃபர். கெரட்டின் எனி லென்த் 4999 only. டைட்டனிங் அண்ட் ஸ்மூத்தனிங் எனி லென்த் 3999 only. 2 மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் ஃப்ரீ. உங்க ஸ்லாட்டை புக் பண்ண இன்றே முந்துங்கள். முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார். அரசியலாக்க வேண்டாங்கிறாரு. அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க. இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. இதற்கு முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார். பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று, இந்த பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அல்லவா? உளவுத்துறைன்னு இதுக்கு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்காங்க. அத செயல்படுகின்ற அவரை ஒத்துக்கிட்டார்ல. என்ன விலையெல்லாம் மதிக்கூட உயிரே போயிடுது. ஒரு இடத்தை கொடுத்து என்ன சார் பிரயோஜனம்? அரசு இதுல என்ன யாருடைய கவனக்குறையால் உயிர் போயிடுது? குடும்பத்தை யார் காப்பாத்துறது? ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு அந்த குடும்பம் காப்பாத்திடுவாங்களா? இந்த முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான் ஏற்க வேணும். நேற்று தினம் இந்திய விமானப்படையின் 92வது துவக்க நாள் விழாவை முன்னிட்டு விமானப்படையின் வீரத்தை பறைசாற்றும் வண்ணம் சென்னை மெரினா பீச்சில் நேற்று வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காணுவதற்கு மக்கள் திரளாக வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் மக்களுக்கு. அந்த அழைப்பின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கான மெரினா பீச்சிலே மிக திரளாக கூடினார்கள். அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள். அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார். அதோடு இந்த கூட்ட நெரிசலை சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டது. எவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். ஆக இந்த அரசுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெட்கக்கேடான விஷயம். இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது. அங்கெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இருந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாவது இந்த விடியா திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது
உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். சார், இது அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. அரசியலாக்க வேணாங்கிறாரு. அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசுனாரு சொல்லுங்க பார்க்கலாம். இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள் தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கழியுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கெல்லாம் யார் காரணம்? இது ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம். இது ஸ்டாலின் தான் பொறுப்பு. தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டாங்க அறிவுறுத்திருக்காங்க இந்திய விமானப்படை. அதனால தண்ணி டேங்க் நிறைய வச்சிருக்காங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சென்னை மாநகராட்சியும் வந்து அடிப்படை தேவை. நீங்க உங்க ஊடகத்திலையும் பத்திரிகைன்னு வர செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். இதே ஊடகம் பத்திரிகை தான் செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று, இந்த பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அல்லவா? அதை ஏன் செய்ய தவறிட்டீங்க? அதனாலதானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான பேர், 250 பேருக்கு மேலாக எனக்கு தகவல் சுமார் 300 பேர் ஊடகத்தையும் பத்திரிகை இந்த செய்தி வச்சு நான் சொல்றேன். 300 பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுவது சொன்னா இந்த அரசுடைய அலட்சியம். ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனம் ஆகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வெட்கக்கேடான செயலாக. இந்த ஏர் ஷோவுக்கு வந்து 8000 தமிழக காவலர்களை வந்து நாங்க பணியமர்த்திருந்தோம் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக. ஆனா நாங்க எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் வந்து இது ஆர்வம் மிகுதியினால் வந்துட்டாங்க. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெரிசலை எங்களால கட்டுப்படுத்த முடியல. ஆனா 8000 போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில நாங்க ஈடுபடுத்திருக்கிறோம். ஒரு உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க? உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கீங்க? அத செயல்படுகின்ற அவரை ஒத்துக்கிட்டார்ல. ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கம் எதுக்காக இருக்குது? உளவுத்துறை எதுக்காக இருக்குது? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எந்த மாதிரி நிவாரணம் இருந்தா சரியா இருக்கும்னு அதிமுக நினைக்கிறேன். என்ன விலையெல்லாம் மதிக்கூட உயிரே போயிடுது. ஒரு இடத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் அரசு இதுல என்ன யாருடைய கவனக்குறையால் உயிர் போயிடுது? அரசுடைய கவனக்குறையால் உயிர் போய்விட்டது. இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது? ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு அந்த குடும்பம் காப்பாத்திடுவாங்களா? இந்த முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான் ஏற்க வேணும். இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும். ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிற பொழுது நீங்க தானே அழைப்பு எடுத்தீங்க? நீங்க அழைப்பு எடுக்கலாம். இவ்வளவு லட்சம் பேருக்கு கூட மாட்டாங்கல்ல? அந்த மெரினா பீச்ல எவ்வளவு கூட்டம் கூடுது? அதுக்கு என்ன அடிப்படை செய்து கொடுக்கணும்? எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறையின் மூலமா தகவலை சேகரிப்பது அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு வெட்டுறது. நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்க. ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வம் வந்தாங்க. அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் சரியல்ல.